ரெண்டு இது வாங்குங்க. ஆமா நம்மதும் அதே தான் செட்டில்மெண்ட்ல வாங்குங்க. பயங்கர கஷ்டப்பட்டு இந்த வீடு அண்ணனுக்கு காசு கொடுத்து தெரியும் தெரியும் தெரியும். கம்ப்ளீட்டா எல்லாமே இதுதானே எங்களுக்கு. அதான் யாருமே ஆமா நம்ம எதுவும் வரல, பேரண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல, நம்மளே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து எல்லாம் வாங்கணும். ஓகே, கதவு நல்லா வைக்கணும் சார். ரொம்ப ரொம்ப ஓகே, தேங்க்யூ 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 வெரி மச். வணக்கம் மேடம். சாரி, கொஞ்சம் ஒரு 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 கேஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு எங்களுடைய லேண்ட்ஸ் எல்லாம். அந்த கேஸுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இவங்க. அதனால அவங்க வர்ற நேரத்தில் நம்ம வந்து இது செய்ய வேண்டியிருக்கு. அதனால சாரி. ஓகே, 3 பேர். இன்னொருத்தர் வந்து யாரோ வந்து சேர்ந்துருக்காங்களே, யார் வந்து சேர்ந்துருக்குறது? திவ்யா, கார்த்திக் வந்து சேர்ந்துட்டார். கார்த்திக் அதான் இப்போ உங்களை தான் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். கார்த்திக் தான் இது கேட்டது. கார்த்திக் இல்லை இன்னும் வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் வந்து சேர்ந்துட்டீங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து டவுன்லோட் எப்பயுமே நான் வந்து என்ன சொல்லுவேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் குட் ஆஃப்டர்நூன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்து கட்டாயமாக வந்து ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அது மாதிரி நானும் ரெஃபரன்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணுவேன். ரெஃபரன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது காப்பி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டியதில்லை. அதாவது ஒருத்தருக்கும் ஒரு ஃபிலாசபி இருக்கும். அப்படியே இமேஜினேஷன்ல தான் வரணும் அப்படின்னு. உங்ககிட்ட இல்லாதது வந்து வெளியில வரப்போறது கிடையாது. அப்போ வந்து எப்பயாச்சும் ஒரு நேரத்தில் நீ இதை பார்த்துருக்கணும். பார்க்காத ஒரு ஆள் வந்து இல்லை இல்லை நீ வந்து இப்போ பார்த்து வரையாது, நீ பார்த்து வரையாட்டி நீ பார்த்து வரையாது. அது அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆட்களுக்கு, பார்க்காம தான் வரையணும் சொல்லக்கூடிய ஆட்களுக்கு சொல்கிறேன். நீ பார்த்து வரையலை, நான் பார்க்காம வரையறதா இருந்தால் வர, நான் பார்த்து வரையணும் அப்படின்னா என்னையும் வந்து நீ சொல்கிறதுக்கு நீ ஆளு இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. ரியலிசம்ன்றது வந்து ஒரு மேஜர் சைட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி. சரிங்களா? எந்த ஒரு இதுலையும் நீங்க வந்து ரியலிசம்ன்றது வந்து ஒரு சைடு, மீனிங் நேச்சரோட ஒட்டி இருக்கிறத இமிட்டேட் பண்றது ஒரு சைட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி. சரிங்களா? மீனிங் மியூசிக்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரிதம்ன்றதே வந்து ஒரு நேச்சருடைய ஒரு ஆக்டிவிட்டி இல்லையா? அது டீப்பா இன்னும் உள்ள போகலாம் நம்ம. நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியும். டான்ஸ் வந்து நேச்சருடைய அந்த ரிதம் ஆக்டிவிட்டி. கராத்தே வந்து தெரியும் நமக்கு. காட்டில் புலி சிங்கங்கள் எப்படி இருக்கு, நாணல் எப்படி வளையுது, மரம் எப்படி ஆடுதுன்றதை பொறுத்து தான் கராத்தேயோடைய பேசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஆர்ட் மாத்திரம் எப்படி நேச்சரை ஃபாலோ பண்ணாம இருக்க முடியும்? இது வந்து விஷுவல் அப்படின்றது வந்து ஒரு ஒரு லைஃப் உருவாகிறது வந்து காது கேட்க ஆரம்பிக்கிறது. முதல்ல சென்சஸ் வர ஆரம்பிக்குது. ப்ரிமார்டியல் சொல்றேன். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சென்சஸ் வர ஆரம்பிக்குது. ஃபீல் இருக்குது. ஃபீலுக்கு அடுத்தது வந்து காது கேட்க ஆரம்பிக்குது. ஹார்ட் பீட், மதரோடைய ஹார்ட் பீட். இன்னைக்கு மதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே எல்லா மதர்ஸ்க்கும். எவ்வளவோ எவ்வளவோ ஃபாதர்ஸ். தேங்க்யூ, சேம் டு யூ கூட சொல்லலாம். ஃபாதரும் ஒரு மதர் தான் இல்லையா? ஆக்சுவலா நிறைய காரியங்கள் இருக்கு. மதர் இஸ் அ பர்சன் ஹூ நர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு டீச்சர், நானும் ஒரு மதர் தான் அவங்களுக்கு. அப்ப அந்த அந்த ஹார்ட் பீட் கேட்க ஆரம்பிக்குது. ஒரு டேஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளேயே. கடைசியில வரக்கூடிய சென்ஸ், அந்த 5 சென்சஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? கடைசியில வரக்கூடிய சென்ஸ் வந்து சைட். அந்த சைட்டு தான் ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து ஒரு பீயிங்கை கம்ப்ளீட் ஆக்குது இல்லையா? ஒரு கிரீச்சருக்கும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டால் நம்ம ஹியூமன் பீயிங்ஸை பற்றி தான் நான் பேச முடியும். ஏன்னா அது மொத்தம் தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
மாடா இருந்து நாயா இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நமக்கு இல்லை. சாரி, அது அப்படிலாம் வந்து ஒரு பேச்சு ஒண்ணு உண்டு இல்லையா? மனித உருதான் இருக்கு, மனுஷக்கு தன்மை இல்லாத ஆட்கள் அப்படின்னு. இப்ப அத பார்த்து வரைகிறது, நேச்சரை பார்த்து வரைகிறது, நேச்சரை இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயம். சரியா? அப்ப எங்க நமக்கு முதல்ல வந்து என்ன விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது? ஃபேஸ். அது போர்ட்ரேட்ன்றது எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம். அப்ப அதான் பேசிக்ஸ். அதுக்கப்புறம் நேச்சர் சுத்தி இருக்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் எமோஷன் ஸ்கூல்ல போறோம் நம்ம. ஆச்சா, இவ்வளவு கதை சொன்னா போதும் இல்லையா கார்த்திக்? இவ்வளவு கதைகள் சொன்னா போதும்ன்றேன். இதுக்கு மேல நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார், ஓகே சார். சரி, மதர்ஸ் டே விஷ் பண்ண வேண்டியதுதான் கார்த்திக். இது மதர்ஸ் டே இல்லையே, இது வைஃப்ஸ் டே இல்ல. பசங்களை அடிவாங்க சார். சரி சரி. Thank you, sir. சரியா, அது இப்ப எத்தனை பேர் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க இது ஏரிய ஆரம்பிச்சிடாதீங்க மதர்ஸ் அங்க உட்காந்துட்டு. சரி, இப்ப நான் ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன். ரெஃபரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்புறம் அனுப்புறேன். அந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணுவோமா, பென்சில்ல வரைவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டயலமா ஒன்று எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? பெயிண்டே பண்ணிடுவோம். சரியா? ஓகே சார். பெயிண்ட் பண்றதா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் டைம் ஆகத்தான் போகுது. ஓகே சார். நான் வந்து கான்ட்ராஸ்டை கொஞ்சம் போல இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹைலைட்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். சேவ் ஆப்ஷன்ஸ் வந்து சேவ் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து அந்த படம் வந்து கிளியரா தெரிய ஆரம்பிச்சு. பார்க்கணுமா படத்தை யாரும் பார்க்கணுமா, இல்லாட்டி நான் அப்படியே வரைய ஆரம்பிச்சிருவா? சார் குரூப்ல போட்டுவிட்டா கூட போதும் சார், நான் அதில் பார்த்துக்கிறேன். அப்படியா? ஓகே, குரூப்ல போட்டு விட்டுருவா. இருங்க, குரூப்லன்னா நான் வந்து ஒரு 7-8 படங்கள் இருக்கு. 7-8 படங்கள் இருக்கு. ஓகே, எஸ் சார். சில பெயிண்டிங்ஸ் வேற இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான். ஓகே, இது என்ன உள்ள போக மாட்டேங்குது. இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. இன்னைக்கு லாஸ்ட் டே இருக்கிறதுனால, இன்னைக்கு லாஸ்ட் டேனா எங்கூட நமக்கு கிளாஸா உட்காந்து நமக்கு லாஸ்ட் டே. ஒரு நாள் 2 நாள், ஒரு நாள் இருக்கும். 51வது கிளாஸோட முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு வச்சுங்க. நம்ம 52வது கிளாஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் வைப்போம். சார் எங்களுக்கு இன்னும் இது முடிச்சுட்டாருன்னா மீன்ஸ் இந்த பீப்புளோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஏதாவது கொஞ்சம் அது எப்படி வரையறதுல, சிரிச்சா எப்படி இருக்கும், சோகமா இருந்தா இது இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு செய்வோம். ஏன்னா ஒரு 5-6 ட்ரீஸ் எடுத்து வச்சிருக்கேன், நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. 5-6 ட்ரீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது செய்ய முடியுமா அப்படின்றது அதை நம்ம ஃபீச்சர் இது எக்ஸ்பிரஷன்ஸ் ஆக்சுவலா நம்ம பார்த்தோம். நான் ஒண்ணு செய்யறேன். எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் உடைய கலெக்ஷன் யாருன்னா பேர் என்ன, பிரிட்ஜ்மன், இந்த மாதிரி சில பெரிய ஆட்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு கலெக்ஷன். நான் எடுத்து வச்சிருப்பேன், இங்க அதை எடுத்து வச்சிருப்பேன். நான் அது முடிஞ்சுன்னா அதை எடுத்து அனுப்புறேன்.
ஓகே சார். ஓகே சார். இன்கேஸ் நம்ம இங்க செய்ய முடியல அப்படின்னா அதை எடுத்து அனுப்புறேன். ஷூர் சார், ஷூர். சரியா? என்னன்னா இது இன்னைக்கு என்னத்துக்கு நான் அதை டக்குன்னு அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இந்த கோர்ஸ் என்ன நமக்கு செஞ்சிருக்கு அப்படின்றத வந்து லேசா ஒரு பார்வை பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கோர்ஸ் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யலைன்றதையும் பார்க்குறோம். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் இன்புட் கிடைக்கும். ஓகே, இதுகளை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், இதை கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம், இதை மிஸ் பண்ணியிருக்கோம், இதை வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு யோசனை எல்லாம் வரும் எனக்கு. அது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அந்த ட்ரீயை வந்து லேசாக ஸ்கெட்ச் போடணுமா அப்படியே நான் வரைஞ்சிட்டு போயிடுவா அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படியே வரைஞ்சிட்டு போயிடுறேன். இப்போ லைட் வந்து இங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு. சரியா? இந்த சைட்ல இருந்து லைட் வர்ற மாதிரி இருக்கு. நான் பாதி வரையறேன். நம்ம எப்பயுமே நம்ம கிளாஸ் ரூம்ல தான் நம்ம வந்து நான் வந்து இது பென்சிலுக்காக எடுத்து வச்சிருந்தேன் இந்த பேப்பரை. இந்த ஆளுக அவர் வந்துட்டு போனதுல அவரை குறை சொல்லலை, என்னுடைய மிஸ்டேக் தான். என்னுடைய கான்சென்ட்ரேஷன் அந்த பக்கம் போனதுல கார்ட்ரிட்ஜ் பேப்பர்லயே நான் வந்து இதை வரைய ஆரம்பிச்சிட்டேன். மல்டி லேயர்ஸ் வர்றது கஷ்டம் இல்லையா? அதுதான் ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. வாட்டர் கலர் பேப்பர் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்போ பக்கத்தில் இப்போதான் அதை செட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஓரியன்டல் பெயிண்டிங் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அது ரொம்ப சிம்பிளா அப்படியே தட்டி விட்டு போற மாதிரி தான் இருந்தது பார்க்கறதுக்கு. அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. இந்த மண்டலா பெயிண்டிங்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மண்டலா பெயிண்டிங் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரமாதமான ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு நம்ம அப்படி தெரியல, எப்பயுமே தோணுது கிடையாது. அந்த அளவுக்கு புரியுற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லையோ நம்ம தெரியல. ஏன்னா சிலர் வந்து அதை வந்து மண்டலா பெயிண்டிங்கை பத்தி பேசி நம்ம இங்கேயே திட்டு வாங்கியிருக்கேன்னா திவ்யாட்ட. சார் மண்டலா பெயிண்டிங் நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னியாமா? அப்படியே ஞாபகம் சார், நான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். ஒருத்தரோட விருப்பம், ஒருத்தரோட ஒப்பீனியன் சார். அதுலலாம் ஆமா. இல்ல ஒருத்தரோட விருப்பம்ன்றது ஒண்ணு இருக்கு. ஆனா மண்டலா பெயிண்டிங்ன்றது வந்து ஆர்ட் இல்ல, ஒரு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா சார், மண்டலா பெயிண்டிங்ன்றது மோஸ்ட் ப்ராபபிலி ஜஸ்ட் டு காம். ஏன்னா அது ரெபிட்டிட்டிவ் பேட்டர்ன்ஸா இருக்கிறதுனால, அதாவது அது பார்க்கிறதுக்கும் காமா இருக்கு, பண்றதுக்கும் அப்படி இருக்கும். ரெண்டு விஷயம் செய்தது. ரெண்டு ஒரு அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டியில ரெண்டு விஷயத்த வந்து அது ஹெல்ப் பண்ணுது. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா?
2 விஷயத்த ஹெல்ப் பண்ணுது அப்படின்றப்ப நான் என்ன 2 விஷயம் சொல்லுவேன்னா, ஒண்ணு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிக்கிறது வந்து ரொம்ப பேருக்கு இல்லாம போயிருச்சு. யோசிக்கவே முடியல ரொம்ப பேரால. அப்படியா யோசிக்காம வேற இருக்க முடியுமா ஆட்களால அப்படின்னா, இப்ப கொஞ்சம் ஒரு 30 இயர்ஸ கிராஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஆ விளங்கும். என்ன சொல்றேன், யோசிக்காம இருக்கிறதுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றது விளங்கும். ஆ அப்படியே பிளாங்கா இருப்பாங்க. வருத்தப்படுவாங்க, கோவப்படுவாங்க. அதெல்லாம் இருக்கும். உட்கார்ந்து அனாலிசிஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு விஷயத்த வந்து ஆராய்ச்சி பண்றது. அது சிலருக்கு வந்து வராது. கோபம் வரும், அது வரும், இது வருமே தவிர, உட்கார்ந்து அனலைஸ் பண்ற ஒரு ஹேபிட் இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு, இத வந்து அந்த புள்ளிய எடுத்து அப்படி புள்ளி புள்ளியா வச்சுட்டு உட்கார்ந்திருக்கிற நேரத்துல, மைண்ட் வந்து சும்மா இருக்காது. மைண்ட் வந்து உள்ள போக ஆரம்பிக்கும். சில விஷயங்களுக்குள்ள உள்ள போக ஆரம்பிக்கும். அந்த உள்ள போக ஆரம்பிக்கிறது தான் திங்கிங். ம். திங்கிங் எப்ப வர ஆரம்பிக்குதோ, ஆ ஆ ப பொதுவா அந்த அந்த ஒரு பிலாசபிக்கலா சொல்லுவாங்க, "மனம் ஒரு குரங்கு" அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுங்க. குரங்கு மாதிரி அங்கிருந்து தாட் அங்க போகும், அங்கருந்து இங்க போயிட்டுருக்கும். நல்லதுல இருந்து கெட்டதுக்கு போகும், கெட்டதுல இருந்து நல்லதுக்கு போகும். அப்படியே அதான் குரங்கு அப்படின்னுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ம். ஆ அப்படி குரங்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனசு இருக்கு அப்படின்றது ஒரு ஒரு அனாலிசிஸ். ஆனா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஆ தாட் ப்ராசஸ் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு தாட்ல இருந்து இன்னொரு தாட்டுக்கு வருது, இன்னொரு தாட்ல இருந்து இன்னொரு தாட்டுக்கு வருது அப்படின்றப்ப, நடந்த விஷயங்கள வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவங்களுக்கு சிலருக்கு வந்து அந்த நடந்த விஷயங்கள யோசிக்கிறதுக்கே சான்ஸ் கிடைக்கும். என்ன செஞ்சுட்டு இருக்கேன்றது உங்களுக்கு தெரியுதா? ஒரு லைட் ஒண்ணு வச்சேன். அதுதான். அந்த லைட்ட இது என்ன சொல்லுங்க தம்பி. ட்ரீயா சார் இது என்ன ட்ரீய சார் வரையறோம்? ஆ அந்த கார்த்திக் லீஃப் ஃபார்ம். கார்த்திக் ரொம்ப ரொம்ப வந்து நீங்க நம்ம 6 மாசமா ஒண்ணாவே இருந்துகிட்டு இருக்கோம். எஸ் ஆ சார். ஒண்ணாவே இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவோ விஷயங்கள் போயிருக்கோம். நீங்க வந்து மதிப்பா தான் என்கிட்ட வந்து இருக்கீங்க. எஸ் சார். நல்ல சார் வந்து நல்ல ஆசிரியர் அப்படின்லாம் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். எஸ். ஆ நான் வரைஞ்சு முடிச்சதும் என்ன ட்ரீன்னு தெரியாத லெவலுக்கு அங்க வரைய போறேனா? இல்ல சார். நாங்க அது அப்ப ஏன் இந்த மாதிரி ஃபார்ம் பண்றீங்க? நான் புரிஞ்சுப்பேன்ல சார். நீங்க ஸ்ட்ரோக் இல்ல, வைக்கும்போதே இல்ல, இல்ல. நான் செஞ்சு முடிச்சிடுறேன். ஓகே சார். ஓகே. செஞ்சு முடிச்சிடுறேன் பாருங்க. ஏன்னா, என்ன ட்ரீன்றது வந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தெரியறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார். இது என்னன்னா, ஒரு லைட் ஒண்ணு வச்சுட்டேன். அப்புறம் ஒரு டார்க் ஒண்ணு கொண்டு போயிட்டு இருக்கேன். லைட்டையும் மறைக்கல நான். மீடியமையும் நான் வந்து மறைக்கல. மீடியம் டார்க்கையும் மறைக்கல. டார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழ போய்க்கிட்டே இருக்கு. லைட் வந்து டாப்ல இருக்கு. டார்க் கொஞ்சம் கொஞ்சமா கீழ போயிட்டு இருக்கு. இல்லையா? இதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய சிஸ்டம். ஏன் நான் வந்து என்ன ட்ரீ அப்படின்றது இப்ப சொல்லல அப்படின்றேன்னா, ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இது இது நெறைய ட்ரீஸ் இதே மாரி தான் இருக்கும். அ ஓரளவுக்கு அந்த ட்ரீயோடைய கேரக்டர் வந்து வெளியில வரணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு மாடல் ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறோம்.
இப்ப என்னன்னா நமக்கு தெரியும் டார்க்கா இருக்கக்கூடிய இடத்துல தான் நமக்கு வந்து பிரான்ச்சஸ் தெரியும் இல்லையா? டார்க்கா இருக்கக்கூடிய இடத்துல தான் பிரான்ச்சஸ் தெரியும். அது வந்து லைட்டா இருக்கக்கூடிய இடத்துக்கு உள்ள வந்து அது நுழைஞ்சிரும் இல்லையா? ரைட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட ஹாஃப்ல நான் வந்து அந்த எல்லோஸ் வச்சிருக்கேன். லைட் நிறைய விழுகிற மாதிரி வச்சிருக்கேன். லெஃப்ட் ஹாஃப்ல எல்லோஸ் வந்து ஆல்மோஸ்ட் இல்லவே இல்லை. அங்க வந்து டார்க் ஜாஸ்தியா வருது, இங்க வந்து டார்க் கம்மியா வருது. பாருங்க, அது செட் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படிதான் செட் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? அது அப்படிதான் செட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அட்லீஸ்ட் அடுத்த படத்தையாவது வாட்டர் கலர் பேப்பர்ல செஞ்சிடறேன். ஏன்னா வாட்டர் கலர் பேப்பர்ல செஞ்சேன்னா இதோட எஃபெக்ட் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அது செய்யாம விட்டது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன செய்ய முடியாது, வச்சிட்டோம். இப்ப அமைதியா இருக்கிறது வந்து அந்த மண்டலா பெயிண்டிங் செய்யற மாதிரி அமைதியா போயிருக்கேன். ஒரு ஒரு விஷயம் வந்து அது அதாவது அவங்களுக்கு திங்க் பண்றதுக்கான ஒரு வேலையை கொடுக்குது அது. சரியா? அப்ப அவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு தேவை. நமக்கு ஆர்டிஸ்டா இருக்கக்கூடிய நமக்கு ஆர்ட் சொல்லித்தரக்கூடிய நம்ம மண்டலாவுக்கு போக வேண்டிய தேவை இல்லைன்ற அதுதான் என்னுடைய இது அல்டிமேட். இது என்னன்னா, நமக்கு மண்டலா தேவையில்லைன்ற. ஏன் தேவையில்லைன்னா, நம்ம வந்து அதோட கொஞ்சம் ஹையர் எக்ஸ்பிரசிவ் ஹியூமன் ஆக்டிவிட்டி கையில வச்சிருக்கோம். நம்ம வச்சிருக்க இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டி அதோட கொஞ்சம் பெட்டரானதுன்ற. அதுக்கு போக வேண்டியது இல்லை நம்ம. சரி, அதனால நீங்க வந்து யாரும் மண்டலம் சொல்லி தராதீங்கன்ற. ஒரு ஏன்னா அது ஏன்றதுக்கு சொல்றேன். ரெண்டாவது, அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா, ஆர்ட்ன்றது வந்து ஒரு ஹையர் ஆக்டிவிட்டி. இப்ப சமையல்ன்றத வந்து ஒரு கலையா நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் பாருங்க. கலையா உட்காந்து செய்யறாங்க இல்லையா? சில செலிபிரிட்டிஸே இருக்காங்க. சாரி, குக்கிங்ன்றது வந்து ஒரு கலையா செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா? செலிபிரிட்டிஸே செய்யறாங்க குக்கிங். செலிபிரிட்டிஸ், ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து குக்கிங் கிளாஸஸ் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு 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 நல்ல ஒரு விஷயமா வந்து அதை பேசி அதை செய்யறாங்க இல்லையா? நல்லது. ஓகே. குக்கிங் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். எப்ப எத்தனையோ நூற்றாண்டுகளா இல்லையா? அது வந்து எசென்ஷியல். குக்கிங்ன்றது வந்து ரா ஃபுட் சாப்பிடாம குக்கிங் எப்ப ஆரம்பிச்சு, அதை சுட்டு சாப்பிடலான்னு எப்ப ஆரம்பிச்சானோ அப்ப இருந்து அந்த குக்கிங்ன்றது ஒண்ணு இருந்துகிட்டு இருக்கு.
அது வந்து ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டியில ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டி, ரைட்? இருக்கு. இப்ப அந்த குக்கிங்க ஆர்ட் லெவலுக்கு அதை கொண்டு போயிடுறோம் சமயத்துல, ரைட்? ஓகே, ஃபைன். அப்ப ஆர்ட்ன்றது வந்து ஒரு ஹையர் ஹியூமன் ஆக்டிவிட்டின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப பெயிண்டிங் செஞ்சுட்டு இருக்கவங்களோ, ஓ பெயிண்டிங் செய்வீங்களா? பாட்டு பாடுறவங்களோ, பாடுவீங்களா? ஒரு பாட்டு பாடுங்களேன். ஓ கர்நாடிக், இன்னும் சாஸ்திர சங்கீதம் இருந்துச்சுன்னா அதோட பயங்கர ஆச்சரியமான ஒரு விஷயம். ஓகே, உண்மையான விஷயம். இப்ப எல்லாருக்கும் ஆர்ட் வராது. எல்லாருக்கும் ஆர்ட் வருமா? நான் என்னுடைய தீம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்காட்டி இப்ப சொல்றேன்னா, ஆர்ட் ஃபார் ஆல்ன்ற யாருக்கு இத செய்யணுன்ற ஆசையும் செய்யணுன்ற தைரியமும், தைரியம் வேற வேணும் இது செய்யறதுக்கு. ஏன்னா கார்த்திக், செய்யணுன்றதுக்கு தைரியம் வேணும் இல்லை இல்லையாம்மா? திவ்யா, பவித்ரா, யோசிச்சு பாரு, இது செய்யறதுக்கு என்ன சொல்றீங்க? பாகியலட்சுமி, பண்றதுக்கும் தைரியம் வேணும். அத வந்து ஓகே காமிக்கலாம் அப்படின்றதுக்கும் ஒரு தனி அப்படின்றதுக்கும் ஒரு தனி ஒரு தைரியம் வேணும். அதாவது பண்றதுக்கே ஒரு பெரிய ஒரு தைரியம் ஒண்ணு வேணும். அப்படின்றப்ப அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டி ஆயிருது. இந்த மண்டலா பெயிண்டிங் செய்யறது மூலமா இது ஒரு பெரிய ஒரு, நீங்க ஒரு பெரிய ஒரு சாதாரணமான ஆளு, ரொம்ப பெரிய மனிதர் அப்படின்ற ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு காரணமாகுது. எப்படி காரணம்னா, ஏன் அதுல என்ன சார் தப்பினா இருக்கு? அவங்க பெரிய ஆளுகளா? பெரிய ஆளுகளை படம் வரைஞ்சி பெரிய ஆளாகு. ஒரு ஸ்ட்ராவை எடுத்து ஒரு காது குடையற காட்டன் பட்டுன்னு அழகா சொல்லிட்டு போகலாம். அசிங்கமா சொல்றதா இருந்தால், காது குடையற ஒண்ணு எடுத்து ஒரு புள்ளி புள்ளியா வச்சுட்டு நானும் ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, சில சன்னியாசிகள், பெரிய சன்னியாசி குருக்கள் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க குருக்கள் என்ற ஸ்டேஜ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி குருக்கள் வந்து, நீ வந்து இங்க உட்காந்து காலை அப்படி மடக்கி மூக்கை வந்து காலை வச்சு, காலோடைய நுனியை வச்சு மூக்குல தொட்டுட்டு, காலோடைய நுனியை வச்சு மூக்கு தொடுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. சரியா? ரைட், ஓகே. நான் மெடிடேஷன், ஓகே, நான் மெடிடேஷன் டீச்சர். டீச்சரா இருந்துட்டு மெடிடேஷன்ன்றது வந்து ஒரு எக்ஸசைஸ் தானே தவிர இட்ஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. அதை ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி ஆக்கிட்டு இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்காம நான் வெளியில வந்தேன். சரியா? நீ இந்த ஜபத்தை சொல்லிட்டீன்னா மீதி எந்த ஆக்டிவிட்டியும் சொல்லல. அதாவது முக்கியமான மனித தன்மை என்ன தெரியுங்களா? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பா இருக்கிறது இல்லையா? அதுதான் இருக்கிறதுலயே முக்கியமான மனித தன்மை. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பாய் இருப்பது தான் இருக்கிறதுலயே பெரிய ஹியூமன் ஆக்டிவிட்டி. அதை பத்தி பேச மாட்டாங்க. பொருள், அதாவது வெறி பிடிச்சு தெரியும். அதாவது இப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்ப இந்த ஒரு வீட்டுல ஒரு கேஸ் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து ஒரு வீடு வச்சிருக்கேன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப பொருள் வச்சிருக்கிறது வந்து தவறு இல்லை. பொருள் வச்சிருக்கிறது தவறுன்னு சொல்றதுக்கு இல்ல, தேவைக்கு அதிகமா பொருள் வச்சிருக்கிறது தான் தவறு. சரிங்களா? இப்ப அதுகளை எல்லாம் பத்தி சொல்லாமல் நீ இந்த மெடிடேஷன் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், உன்னுடைய ஜென்ம சாபல்யம் அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து அத தப்பிதமான ஒரு டீச்சிங் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு டீச்சிங் தான் இந்த மண்டலாவை வந்து ஆர்ட்டா காட்டுறது. மண்டலாவா காட்டிட்டு போங்க, அதுல எந்த விதமான ஒரு குற்றமும் சொல்றதுக்கு இல்லை. தெரியுதா நான் என்ன சொல்றேன்னு? தெரியுதாம்மா?
நான் வந்து மண்டல ஆர்ட்டை வந்து நான் கேவலமா ஒன்றும் சொல்லவே இல்லை. மண்டலா த ஆக்ட், ஐ மீன் ஆர்ட் இல்லை, மண்டலா ஆக்டை வந்து நான் குற்றமா சொல்லவே இல்லை. மண்டலாவை ஆர்ட்னு சொல்றத வந்து நான் வந்து சரியில்லைன்றேன். அப்ப அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஆர்ட் தான். அது ஆர்ட்ன்றதுல வந்து என்ன இருக்குன்னா, தேர் ஹேஸ் டு பி டேலண்ட். ஒரு ஒரு ஆர்ட்ல என்ன இருக்கணும், ஒரு டேலண்ட்டை வந்து நீ முயற்சி செஞ்சு பொறுமையோட உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு அடுத்த ஆளுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறது. அடுத்த ஆளுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. சரியா தப்பிதமா யாராவது சொல்லுங்களேன். பாக்யலட்சுமி நீங்களே சொல்லுங்களேன். அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் ரொம்ப சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இது கம்ப்ளீட்டா எந்த விதமான ஒரு அடுத்தவங்களை பத்தி யோசிக்காத ஒரு ஆக்டிவிட்டி இந்த மண்டல ஆர்ட். மண்டல ஆர்ட்டும் சரி, அந்த யோகாசனா செஞ்சு நீ வந்து இந்த இந்த ஜபத்தை வந்து நீ டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா நீ வந்து புனிதமானவன் ஆயிடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த போய் சொல்றாங்க பார்த்தீங்களா. புனிதம் வந்து அன்பின் மூலமா தான் புனிதம் வர முடியும். ரைட், ஓகே. தெரியல, அது நம்ம கடைசி கிளாஸ் நம்ம வேகமா சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் திட்ட முடியாது என்ன அப்படின்றதுக்காக சொல்றேன். என்னன்னு தெரியல எனக்கு. அந்த வகையில எடுத்து பார்த்தீங்க, ஏன்னா நீங்க செய்யாதீங்க அப்படின்றதுக்காக சொல்றேன். நீங்க வந்து டீச் பண்றதுக்கு இன்னும் அருமையான விஷயங்கள் வச்சிருக்கீங்க. வாட்டர் கலர் இருக்கு, போஸ்டர் கலர் இருக்கு. போஸ்டர் கலர் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கஷ்டமா அது எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு வராது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இல்ல இந்தாங்க வாங்க இந்த போஸ்டர் கலர்ல செஞ்சு பாருங்க. பேஸ்டல் இருக்கு, ட்ரை பேஸ்டல் இருக்கு. பென்சில்ல வந்து அடையங்கப்பா எவ்வளவு வேலைகள் நம்ம பென்சில்ல செஞ்சிருக்கோம். சாதாரண பென்சில், கலர் பென்சில் எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கோம். இவ்வளவு இருக்கு இல்லையா நம்மள்ட்ட. அப்ப நம்ம வந்து மண்டல ஆர்ட் செய்ய வேண்டிய தேவையில்லைன்ற அதுதான், அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன் நான். நான் சொல்லிட்டு இருக்கிறதுல நியாயம் இருக்கா இல்லாட்டி இல்ல சார் இத நீங்க சொல்றது ரொம்ப தவறு அப்படின்றீங்களா? ஏன்னா இது வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு ஒரு ஆர்கியபிள் பாயிண்ட் அது. சரியா? என்னன்னா மண்டல ஆர்ட் செய்யக்கூடாதுன்றது யாரும் யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அடுத்த ஆளை வந்து கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அது வந்து எந்த விதமான குறையும் கிடையாது. அதை செஞ்சுட்டு ஒரு ஆர்டிஸ்ட பார்த்து நானும் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது வந்து தவறு. எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப இஷ்டம். அதாவது பாட்டு கேட்கறதும் ரொம்ப இஷ்டம், பாட்டு பாடுறதும் ரொம்ப இஷ்டம் எனக்கு. நான் ஒரு பாட்டை பாடிவிட்டு இன்னைக்கு பாலமுரளிகிருஷ்ணா இல்ல, பாலமுரளிகிருஷ்ணாவை போய் பார்த்து நானும் பாடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த அளவுக்கு நியாயம்ன்ற. சார் அதை அவங்க அப்படி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க யோசிச்சுட்டு போட்டுமே சார், நமக்கு என்ன வந்துச்சு? இல்ல பண்பறிவு அப்படி அப்படி யோசிச்சுட்டு போகலாம் இல்லையா? அவங்க யோசிச்சுட்டு போறாங்க சார், நமக்கு என்ன சார் வந்துச்சு? அதுல ஏன் சார் நம்ம தலையிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இல்லையா? அப்படி ஒண்ணு இருக்கு. அப்படி தலையிடாம இருந்துதான் இன்னைக்கு வந்து
அமெரிக்கா வந்து அப்படி ஒரு ஒரு வார ஒன்று நடத்தி, அமெரிக்காவில் இருக்க ஆளுங்க இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். அப்படி ஒரு வாரம் நடத்தி உலகத்தையே கஷ்டத்துக்குள்ள உள்ள நுழைச்சி வச்சிருக்காங்க. எல்லாரும் இன்வால்வ் ஆகி அடுத்த ஆள் வந்து செய்யறது வந்து கொஞ்சம் ஓஹோ இப்படி செஞ்சோம்னா நம்மளை எல்லா பேரும் திட்டுவான் அப்படின்ற ஒரு பயமாச்சும் ஒண்ணு இருந்திருக்கும். அந்த பயம் இல்லாம ஆக்கிட்டோம் நம்ம. தமிழ்நாட்டு ஆட்சி பத்தி நான் சொல்லல. அது நம்ம இதுல வந்து அந்த ஆதரவாளர்கள், விஜய் ஆதரவாளர்கள் இருந்தீங்கன்னா மனசை நான் கஷ்டப்படுத்த ஆசைப்படல. ஆனால் எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கல்வியும் இல்லாமல், எந்த விதமான ஒரு திறமையும் இல்லாமல் கிரீடம் வைக்கக்கூடாதுன்றேன் ஒரு ஆளு. இல்லையா? நியாயம் தானே? இப்ப நம்ம உங்களே சொல்றேன். நீங்க வந்து நல்ல திறமையை வந்து வளர்த்துக்கிறாம, நான் வந்து ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றேன். ஏதாச்சும் ஒன்லையாச்சும் நீங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும். பென்சில் டிராயிங்ல வந்து நான் வந்து பென்சில் டிராயிங் ரொம்ப நல்லா போடுவேன் சார் அப்படின்னா, அப்படி நீ பென்சில் டிராயிங் உங்களோட பென்சில் டிராயிங் நீங்க காட்டினீங்கன்னா, இல்லாட்டி போட்டு காட்டினீங்கன்னா, நல்லா வரையக்கூடிய ஆட்களே அடேங்க அப்பா ஏனே அது அநியாயமா இருக்கு, இது எப்படி இப்படி எங்க போய் பிராக்டிஸ் பண்ணீங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா நீங்க டெய்லி அப்படின்ற லெவலுக்கு இருக்கணும். நான் சொல்றது சரியா இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? ரொம்ப டீப்பா இருக்கா? வேணான்றீங்களா? இந்த பேச்சே வேண்டாம் சார், நம்ம பாட்டுக்கு படத்தை வரைஞ்சிட்டு பேசாம இருக்கோன்றீங்களா? என்ன எல்லாரும் கம்முன்னு ஆயிட்டீங்க? இல்ல சார், கேட்டுட்டு இருக்கேன் சார். இது 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 ஒரு முக்கியமான ஒரு ஒரு மனித எண்ணம். இத நம்ம வந்து கணக்குல எடுத்து அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்றத வந்து அடுத்தவங்க கேட்க போறாங்க. இத ஜஸ்ட் பை த வர்ச்சு ஆஃப் ஏபிள் டு பெயிண்ட், உங்களுக்கு படம் வரைய முடியும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுடைய பேச்சுக்களை வந்து அடுத்தவங்க வந்து கவனிக்க போறாங்க, கேட்க போறாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு அபரிதமான ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் வந்து ஒத்துக்கிறோம். அப்ப உங்களுக்கு தெளிவான எண்ணம் வேற இருக்க வேண்டியிருக்கு. அந்த தெளிவான எண்ணத்துக்கு ஒரு ஒரு வழியா வித்தா வந்து நான் இதை சொல்றேன். என்னம்மா பவித்ரா, நான் சொல்றது சரியா? கரெக்ட் தான் சார். அப்ப வந்து என்னன்னா, நல்லதை ஆதரிக்கிறது எவ்வளவு தூரத்துக்கு தேவையோ, அப்ப தீயதை வந்து தீயதுன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய தேவை வராத சமயத்துல தீயதை தீயதுன்னு புரிஞ்சுக்கிட்டாச்சும் இருக்கணும் நம்ம. வேப்ப மரம் தெரியுதா? கார்த்திக்? ஓகே சார், ஓகே சார். வேப்ப மரம் ஐடென்டிஃபை இப்ப வந்து நார்மல் ட்ரீ மாதிரி எனக்கு தெரியுது சார். அது இது நம்ம எதை வச்சு வேப்ப மரம்னு சொல்றோம் சார்? எனக்கு அது அந்த கொத்து கொத்தா இருக்கக்கூடிய லீவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஓகே சார். அது வேப்ப மரம் மாத்திரம் இல்ல, அதே மாதிரி வேப்ப மரத்தோடைய ஜாதியில ஒரு 15-20 மரங்கள் இருக்கு. ஒரு பன்னீர் பூன்னு சொல்லிட்டு ஒரு மரம். சொல்லுங்க. வேப்ப மரத்துல இந்த கீழே இந்த பிரான்ச் இருக்குல்ல சார், திக்கு. ஆமா. இது வரைக்குமே அந்த திக்கு பிரான்ச் போகும்ல சார், இல்லையா? எது வரைக்கும்? அந்த அது திக்காவே நிறைய இடத்துக்கு ஃபுல் லென்த் போகும்ல சார், டாப் வரைக்கும்? போகலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு, இல்ல அது காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா நமக்கு. ஓகே சார், ஓகே. அப்படி காட்டணும்னு தோணுச்சுன்னா அவ்வளவுதானே, காட்டியாச்சு.
ஓகே 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 சார். சார் அதே மாதிரி லீஃபோட ஸ்ட்ரென்த் வந்து சின்ன சின்னதா இருக்கிற மாதிரி இதுல மெயின்டைன் பண்ணணும். நான் இவ்வளவு பெரிய படத்துல ஒரு லீஃபா போட்டாதான் சின்ன சின்னதா தெரியும். இல்ல சார், நம்ம ஜெனரலா கேக்குறேன் சார். அதோட ஒரு டாட் அந்த மாதிரி எப்படி அது எப்படி? இல்ல அது அதாவது இப்ப ஒரு ஃபேஸ் ஒண்ணு வரையறீங்க, இவ்வளவு பெரிய ஃபேஸ் வரையறீங்க, அதான் மனுஷனுடைய ஃபேஸ் சைஸ் இவ்வளவு பெருசுக்கு வரையறீங்க. அதுல வந்து புருவம் வரைய முடியும், புருவத்துல இருக்க ஒரு முடியா வரைய முடியும், கண்ணு இமையில இருக்கக்கூடிய ஒரு முடியா வரைய முடியும் இல்லையா? இப்போ வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஃபேஸ் ஒண்ணு வரையறீங்க, அதுல அது வரைய முடியுமா? முடியாது. இல்ல சொல்ற பாயிண்ட் எனக்கே இது புரிஞ்சிச்சு சார். ஆனா நான் இதை கேக்குறேன், எனக்கு டவுட்ஸ் இப்போ இந்த லாஸ்ட் கிளாஸ் வரும்போது இப்போ பிடிக்கிறது கஷ்டம். இல்ல கேட்கலாம். நம்ம குரூப்ல வந்து ஏதாவது விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருந்தா நம்ம குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணலாம். நாங்க பதில் சொல்லிட்டு தான், நானும் ராமச்சந்திரன் சாரும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதனால அது செய்யலாம். ஆனா கேளுங்க இப்ப என்னன்னா என்ன பதில் சொல்றேன்னா, என்னுடைய பதில் என்னன்னா, இதுல எவ்வளவு தூரத்துக்கு அது தேவைப்படுதோ அவ்வளவு தூரத்துக்கு தான் அதை காட்டுறோம். அதத்தான் சொல்றேன். இப்ப ஒரு இலையா இந்த இடத்துல காட்ட வேண்டிய தேவை ஏற்படல. இப்ப தென்னை மரம் ஒண்ணு நான் வரையறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அதுல ஒரு கோடா காட்டுவேன், ஒரு கோடா காட்டுவேன். ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா மொத்தமா ஒரு கோட்ல வந்து அந்த இலையோடைய மொத்தத்தையும் காட்டிடுவேன் இல்லையா? அப்ப அங்க என்ன தேவைப்படுது, எவ்வளவு தூரத்துக்கு அதுல வந்து அது காட்டுறதுக்கு ஒத்துக்கிறோம். அந்த படம் வந்து ஒத்துக்கிறோம்ல, அது ஒத்துக்கிறாம இருக்கும்போது எப்படி காட்டுறது அத? இப்ப நான் அந்த டீட்டெயில் இன்க்ரீஸ் பண்ண அந்த வேப்ப மரத்தோடைய கேரக்டர் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். ஏன்னா அங்க அந்த டீட்டெயில் தான், வெளியில இருக்கக்கூடிய டீட்டெயில் தான் அதை வந்து இன்னும் காட்டுது. இது வந்து வேப்ப மரத்தை போன்ற எல்லா மரங்களும் இப்படி இருக்கும்ன்றதான் இதோடைய அர்த்தம். இப்ப பேர் என்ன, சிவாஜி கணேசன் இப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் வரையறது கஷ்டம். எம்ஜிஆர் இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு வரைவோம் தெரியுமா? ஒரு 2 கோடு போட்டு ஒரு W போட்டு ஒரு 3 டைம்னு ஒரு வட்டம் போட்டானா எம்ஜிஆர்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து வரைவோம். ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, நீங்க எல்லாம் வரைஞ்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நாங்க வந்து அப்படி வரைவோம். அது எம்ஜிஆர் மாதிரிலாம் இருக்காது, ஆனா சிம்பாலிக்கா வந்து எம்ஜிஆர் வந்து இப்படிதான் இருப்பாரு அப்படின்றத ஒரு காட்டுற ஒரு படம் அது. இப்ப இது இந்த பிரான்ச்சஸ் வரைஞ்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? பிரான்ச்சஸ் வரையும் போது எப்பயுமே ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், கண்டினியூட்டி இருக்கணும். அதாவது இந்த இடத்துல இருந்து இப்படி பிரான்ச் வந்துச்சுன்னா இங்க இப்படி போகலாம், இந்த இடத்துல பிரான்ச் போகலாம். மொட்டையா இந்த ஏதாச்சும் ஒரு இடத்துல பிரான்ச் வந்து உள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டிட்டு அது பிரேக் ஆகி போறோம். இப்ப இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டாந்துருக்கேன், இங்க இருந்து இதை இப்படி கொண்டு போறேன், டார்க்கா இருக்கிற இடத்துலதான் நான் பிரான்ச் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அப்ப அங்க அந்த கேரக்டருக்குள்ள அது போய்கிட்டே இருக்கணும். அது அதை விட்டு வெளியில போச்சு அப்படின்னா படம் வந்து தப்பிதமா தெரியும். இன்னைக்கு நிறைய மரங்கள் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட ஆரம்பிச்சோம். எவ்வளவு மரம் வரைய முடியும்ன்றதே எனக்கு தெரியல. ஏன்னா இதே வந்து இழுக்குது அவ்வளவு நேரம். இல்ல இவ்வளவு வரையலன்னா பின்ன என்ன இருக்கு இல்லையா? இவ்வளவு வாட்சிங் டீட்டெயில் காட்டலன்னா பின்ன இதை வரைஞ்சு என்ன யூஸ் இருக்கு? அப்ப அந்த டார்க்கா இருக்கக்கூடிய இடத்துல மாத்திரம்தான் பிரான்ச்சஸ் வரையணும். அப்படியே வரைஞ்சிட்டு போறோம். சரி, ஆல்மோஸ்ட் ஓவர். இதை விட்டுட்டு அடுத்தது வந்து அந்த குல்முகர் ட்ரீன்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஃபயர்னு சொல்லுவாங்க.
செக்க செவேல்னு பூக்கள் வந்து கொத்தா இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த மரத்தை. பிளாட்டா பெரிய மரங்களாவும் வரும், குட்டி மரங்களாவும் இருக்கும். ரெண்டுலயுமே அவ்வளவு தூரத்துக்கு பூக்கள் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த மரங்கள் தான். அதாவது நம்ம காலத்துல இல்ல, என் காலத்துல கூட கிடையாது. என் காலத்துக்குலாம் ரொம்ப முன்னாடி இந்த வெள்ளை மெடிட்ரேனியன்ல இருந்து இவங்க கிரீக் பீரியட் பீப்புள் கூட மெடிட்ரேனியன் ஏரியா தானே சொல்ல முடியும் இல்லையா? அந்த மெடிட்ரேனியன் ஏரியால இருந்தா அங்க இருந்த ட்ரீஸ். இப்ப அதை பார்த்த உடனே வேப்ப மரத்தை வேற எப்படி வரைவீங்க? இப்படிதான் வரைய முடியும். அதாவது இது ஏன் வேப்ப மரம்னு சொல்றீங்க அப்படின்றது கேள்வியை விட, வேப்ப மரம் வேற எப்படி இருக்கும்ன்றீங்க அப்படின்னு கேட்கிறேன் நான். இப்படித்தான் இருக்கும் வேப்ப மரம். சரியா? இப்ப எவ்வளவு பெரிய வேப்ப மரம் அப்படின்னா, ரொம்ப பெரிய வேப்ப மரம் தான் இது அந்த ஷேப்ல இருக்கும். கொஞ்சம் சின்ன சைஸ் வேப்ப மரமா இருந்தால் என்ன ஷேப்ல இருக்கும்னா, அப்படி வேல் மாதிரி இருக்கும் அது. இந்த முருகருடைய வேல். அங்க அப்ப இந்த சைடுல லைட் வருது, அங்க நல்ல லைட் படுது. இந்த சைடுல வந்து ஷேடோ ஜாஸ்தி இருக்கு. வேப்ப மரத்தோடைய டிப்பிக்கல் அந்த சின்ன சைஸ் வேப்ப மரத்தோடைய கேரக்டர் வந்துருச்சு அந்த மரத்துல. அப்ப மரங்கள்ல சில மரங்களை தவிர, தென்னை மரம் அந்த மாதிரி சில மரங்களை தவிர டிப்பிக்கலா அதோடைய கேரக்டரை கொண்டு வர்றதுன்றது வந்து ஆலமரம் விழுது இருக்கும். அதனால டிப்பிக்கலா அதோட கேரக்டர் கொண்டு வந்துடலாம். மீதி மரங்களுக்கெல்லாம் டிப்பிக்கலா அந்த கேரக்டர் கொண்டு வர முடியுமான்னு அவ்வளவு ஈஸி இல்லை. புங்க மரம்ல ஓக் ட்ரீ வந்து அப்படியே உயரமா அப்படியே வளர்ந்து போயிட்டு இருக்கும். தேவதாருன்னு ஒரு மரம் ஒன்று இருக்கு. அந்த மரங்கள்லாம் வந்து ரொம்ப வளர்த்தியா வளர்ந்து போயிட்டு இருக்கும். கிளைகள் வந்து விட்டுருக்கும். திடீர்னு வந்து மரத்துல இலையே இருக்காது.
ஒரு கொத்து இலை வந்து திடீர்னு ரொம்ப உயரத்துல அப்படின்னு சொல்லிட்டு போகும். அப்ப அந்த மாதிரி சில மரங்களை தவிர இந்த மரம் வந்து இதோடைய கேரக்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இல்லை. ஒரு பர்டிகுலர் ஹைட்ல வரக்கூடிய மரங்கள் அந்த அந்த கேரக்டர்ல இருக்கும்ன்றதை தான் சொல்ல முடியும். அப்படியே அதோடைய ஷேடோ வந்து அப்படி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடலாம் லேசா. இப்ப இதோடைய ஷேடோவை காட்டுறது இன்னும் ஈஸியா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு விட்டுடலாம். இப்ப இதுக்கு ஸ்கேல் காட்டுறதா இருந்தால் என்ன செய்வோம் நம்ம? போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. மொபைல வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்ப இப்ப அத மரத்தோட ஸ்கேல காட்டிட்டோம். அவ்வளவு பெரிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். அது தேவதாருன்னு ஒரு ட்ரீ சொல்லிட்டு இருக்கேன்னு. தேவதாரு ட்ரீ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க கட்டாயமா. அதாவது ஹிமாலயாஸ் சைட்ல போயிருந்தீங்கன்னா அங்க பெரிய ஹியூஜ் டால் ட்ரீஸ், அதாவது 150 அடி உயரம்லாம் இருக்கும் அந்த ட்ரீஸ். எப்படி இருக்கும்னா நான் ரொம்ப ரொம்ப சிறுசா வரைகிறேன். அந்த இடத்த வச்சு சிறுசா சிறுசா காட்டிட்டு விட்டுறலாம் அப்படின்னு பாக்குறேன். ஓஹோ! நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார். கேக்குது. ஓகே. இல்ல எனக்கு ஃபோன் கால் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அது நான் அட்டன் பண்ண முடியாது இப்ப கட்டாம. ஏன்னா ரொம்ப பேச வேண்டிய ஒருத்தர். அப்புறம் நான் அட்டன் பண்ணிக்கிறேன். இல்ல உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அப்படி இல்லாட்டி நான் அவர்கிட்ட பேசிதான் ஆகணும். இல்ல வேணாம், பேச வேண்டியதில்லை. ஓகே, நிறுத்திட்டாங்க. இப்ப என்னன்னா அங்க மேல இருக்கக்கூடிய இலைகளை கொஞ்சம் போடுறேன். மேலாப்புல இருக்கக்கூடிய இலைகள் வந்து நல்லா கிரீனா இருக்கும் இல்லையா? அங்க மேலாப்புல தெரியுதா? அது கிட்டக்கு கொண்டு போகணுமா? தெரியுது சார், தெரியுது. கிளியரா தெரியுதா? கிட்ட கொண்டு போக வேண்டியதில்ல. இது பேர் என்ன சார் சொன்னீங்க? ட்ரீ பேரு தேவதாரு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்னோ ஏரியா அந்த மாதிரி ஏரியா இல்ல. ஸ்னோ
மலை இமயமலை நார்த்ல இருக்கக்கூடிய மலைகள், சவுத்துல இருக்கக்கூடிய மலைகள்ல இது அவ்வளவு ஜாஸ்தி கிடையாது. நார்த்ல இருக்கக்கூடிய மலை, ஸ்னோ இருக்கக்கூடிய இடத்துல ஸ்னோ இந்த இடத்துல இருக்கும். ஆனா பனிமலைகள்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்காது இது. ஓகே. அதாவது இது இப்ப டார்ஜிலிங்ல எல்லாம் வந்து டார்ஜிலிங் அதுகளெல்லாம் வந்து பனிமலைகள்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டோம் நம்ம அந்த ஏரியாவை. ஆனா ஸ்னோஃபால் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். ஆமா, டார்ஜிலிங்ல இந்த மாதிரி மரங்கள் நிறைய இருக்கும். ஆமா ஆமா ஆமா. பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கேன். அது தேவதாரு மரம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை காட்டும் போதே நம்ம ஆக்சுவலி கொஞ்சம் கிளவுட்ஸை தாண்டி மேல வர மாதிரி தான் காட்டணும். இது அவ்வளவு ஹைட் காட்டுவோம். அது காட்டுவோம் நம்ம. கீழே வந்து அந்த தூரத்துல அந்த கொஞ்சம் மலைகள் இருக்கிற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுவோம். நான் அந்த செஞ்சுட்டு கொஞ்சம் கிட்டக்க கொண்டு போய் காட்டுறேன். ரொம்ப சிறுசா வரைஞ்சிட்டேன். ரொம்ப சிறுசா வரைஞ்சது காரணம் என்னன்னு டக்குன்னு முடிச்சிருவோம் அப்படின்றதுக்காக வரைஞ்சேன். அந்த அந்த குல்மஹர் ட்ரீ வந்து வரையணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன இன்னும் 3/4 மணி நேரம் தான் இருக்கு போல இருக்கு. அங்கே தூரத்தையும் கொஞ்சம் மரங்கள் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டோம்னா அந்த அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆகிறதுக்காக. இன்னொரு ஒரு டெப்த் வச்சோம்னா இன்னும் கூட நல்லா இருக்கும். அப்படின்னு வச்சுட்டு அங்க அந்த பிரான்ச்லயும் கொஞ்சம் அங்கங்க பெரிய மரத்தோட இந்த மரம் ரொம்ப அழகா வந்துருச்சு. நம்ம இங்க இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணதுனால என்னமாவது வந்து இது ஒரு நல்ல ஒரு விஷயமா எனக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது இருக்கா யார்ட்டையாவது? அதாவது எதுக்காக கேட்குறேன்னா, அதை பர்சியூ பண்றது ஒண்ணு, இன்னொன்னு வந்து இப்படி கோர்சஸ்ல இது கிடைக்குது அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காக கேட்குறேன். அப்படின்னா யாரும் ஒண்ணு சொல்றதுக்கெல்லாம் இல்லையா சார்? ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமான நாள் போயிருக்கலாம் சார். ஆனா அது இது 6 மாசம் கோர்ஸ் முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார். நமக்கு இப்பதான் அது தோணு வரும்போது முடிஞ்சு போச்சு. என்னன்னா இன்னும் நிறைய இருக்கு சார். இது 10வது எக்ஸ்ப்ளோரேஷன். ஆமா, இது என்னன்னா கார்த்திக், இது ஆரம்பத்துல வந்து 6 மாசத்துக்கு பதிலா 1 வருஷம் 1.5 வருஷம் போட்டிருந்தோம்னா இவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன் வாய்ப்புகள் கிடையாதுன்னு அவ்வளவு தூரத்துக்கு யார்ட்டையும் இங்க பாருங்களேன், அந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒரு 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 நல்ல ஒரு எஃபெக்டிவ்ல அது. இப்ப இங்க இருந்து அப்படியே அதை அங்க கனெக்ட் பண்ணிடலாம். இப்ப நம்ம இமேஜினேஷன் தானே, நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாமே.
இதுக்கு ஒரு லெவல் 2ன்னு வச்சு இன்னொரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஆமா, அது அது யோசிச்சுட்டு தான் இருக்கோம். என்ன இது வந்து நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல சார். இது எனக்கு தெரிஞ்சு பிகினர் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா, இது 6 மாசத்துல வந்து இதுல வந்து எப்படி இன்னொரு ஒரு இதா சொல்றதா இருந்தா ஆசையா காட்டிட்டு விட்டாச்சு. ஆமா, அதுதான் இப்ப நடந்திருக்கு. இப்போ வந்து பிச்சுக்கும் சார் எல்லாருக்கும் அது மாதிரி ஆயிடும். ஆமா. இப்ப லெவல் 2 பேட்ச்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணோம் சார். பண்ணி அடுத்து ஆமா, என்னன்னா இது ஒரு பப்ளிக் ஆக்டிவிட்டி. சரிங்களா? பப்ளிக் ஆக்டிவிட்டியா இருக்கிறதுனால கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் அப்படின்றப்ப யூனிவர்சிட்டி எல்லாமே கவர்மெண்ட் தானே கொண்டு வர்றோம். அப்ப கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லாஸுக்கு உட்பட்டு தான் இது செய்ய முடியும். அப்படின்னு வர்றப்ப நிறைய காலேஜஸ் என்ன சொல்றாங்க, இது நம்ம இந்த கோர்ஸோட இது நான் அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். என்னன்னா, இந்த கோர்ஸ் வந்து வேற காலேஜ்ல போய் படிக்க முடிகிற ஆளுகளுக்கு இந்த கோர்ஸ் வந்து தேவையே இல்லை. ஆனா எனக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்றவங்களுக்கு எங்க போய் சிஸ்டமேட்டிக்கா போய் கத்துக்கிறது? யார்கிட்ட போய் சிஸ்டமேட்டிக்கா, அதுவும் வாரம் டெய்லி வாரம் உட்காந்து டெய்லி உட்காந்து நம்ம பிராக்டிஸ் வேற பண்ணிட்டு அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா போயிருது. என்ன சொல்றீங்க பாக்யலட்சுமி? நீங்க இந்த கோர்ஸ்னால என்ன அட்வான்டேஜ் இருந்துச்சு? இப்ப இவர் கேட்கறது வந்து நாங்கள் இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது கிராஜுவேஷனுக்கு அப்படின்றப்ப கொடுக்க கூடாது அப்படின்னு நிக்கிறதுக்கு இருக்காங்க ஆளுங்க. ஆனா அவங்க காலேஜ்ல வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொடுக்குறாங்களான்றது அது வேற விஷயம். வசதிகள் இருக்கு, கல்வி முறை இவ்வளவு தூரத்துக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றது வேற விஷயம். இல்ல, கல்வி முறை இவ்வளவு தூரத்துக்கு கல்வி முறை வந்து கொடுக்கல. அப்படி கொடுக்கக்கூடிய ஆட்களை வந்து கொடுக்க விட மாட்டாங்க. கொடுக்க முடியாத ஆட்கள்னு இருப்பாங்க. அது பாலிடிக்ஸ்ல வேணாம். நீங்க பாருங்களேன், அந்த இடமே கம்ப்ளீட்டா வேற ஒரு கதை ஆயிப்போச்சு வச்சு பாருங்களேன். சரி, குல்மஹர் ட்ரீக்கு போயிடுறேன்னா இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கு நமக்கு. நான் இதை அப்படியே தூக்கி வச்சுட்டு இந்த போட்டோ எடுத்து அப்புறம் அனுப்புறேன்னா, இதுக்கு மேல கொண்டு போறதுக்கு நாடு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நாடு ஒத்துழைக்க மாட்டேங்குதான். கேஸே போட்டுட்டாங்க. கேஸ் போட்டு இதுக்கு மேல இதை ஃபாலோ அப் பண்ணீங்கன்னா ஃபைன் பண்ற லெவலுக்கு வரும், கிரிமினல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவோன்ற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப இவர் என்ன செய்வாரு? என்னதான் செய்ய முடியும்? இவரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு. கம்பெனி அப்படின்னா கோடிக்கணக்கில் காசை போட்டு ஆயிரக்கணக்கில் இருந்து ஆரம்பிக்குது, லட்சக்கணக்கில் போகுது, கோடிக்கணக்கில் ஆயிடுது. கொஞ்ச நாள்ல கோடிக்கணக்கில் ஆயிடுது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி அப்படிலாம். அப்ப அதுக்கு அவருக்கு வந்து வருமானம் வரணும். அப்ப இந்த இதை நடத்துறதுக்கு நூற்றுக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்களுடைய தேவைகளை நம்ம நிரப்ப வேண்டியிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இவர் இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல செய்ய முடியல. ஆனால் இவ்வளவாச்சும் கிடைக்குதே அப்படின்றது 6 மாசம். நான் என்னை பத்தி பெருமையா பேத்திக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நான் வந்து என்னை பத்தி பெருமையா பேத்திக்கிறத நான் வெக்கப்படவே இல்லை. ஏன்னா 6 மாசத்துல இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சு, இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம பேசிக்க முடிஞ்சது மாத்திரம் இல்லாம ஆணித்தரமா தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு இல்லையா? இப்ப நீங்க ஆர்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், எந்த ஒரு விஷயமும் யார்கிட்ட போய் நின்னாலும் சரிதான், நீங்க சொல்றது சரிதான். நீங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்றீங்க, ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க, சார் இப்படிதானே இது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமா நீங்க சொல்ற சரிதான், அவ்வளவு மாத்திரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு வேணா சொல்லலாம்.
எப்பயுமே அப்படி ஒண்ணு இருக்கும்ல. எந்த ஒரு நிலைமை எடுத்துக்கிட்டாலும் இப்ப ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் போயிட்டா, அப்புறம் இவரும் போயிட்டாருன்னு வச்சுக்கிறோம். என்னாச்சு, ஏன் திடீர்னு அது அப்படி போச்சு? இருங்க.